Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நாம இன்னைக்கு ஹெல்த்தியான முருங்கை கீரை சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் ஹெல்த்தியான சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது முருங்கைக்கீரை சாம்பார். காய் எதுவும் இல்லாமல் வெறும் முருங்கைக்கீரை வச்சு தான் சாம்பார் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக நான் ஒரு 3/4 கப் துவரம்பருப்பு எடுத்து ஊற வச்சுட்டு நான் இங்கே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கலாம். நம்ம ஊற வச்சோன்னா சீக்கிரம் வெந்துடும். இதுக்காக ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நல்லா சாப் பண்ணி அதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 5-6 பூண்டு பல் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நாம் கொஞ்சமாக தண்ணி தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் மஞ்சளும் ஆட் பண்ணிக்கலாம். பருப்போடைய நாம் 1 ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது பருப்போடு நீங்கள் ஆட் பண்ணி சாம்பார் வச்சிங்கன்னா அந்த ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம். எப்போவுமே நீங்கள் குக்கரில் பருப்பு வைக்கும்போது ஆஃப் பகுதிக்கு கீழே நீங்கள் தண்ணி ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த விசில் வரும்போது தண்ணிலாம் வெளியே வராது. அவ்வளோதான். இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சு வேக வச்சு எடுத்தாச்சு. பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி நமக்கு நல்லா பருப்பு வெந்து வரணும். இது நாம் மற்றெல்லாம் தேவையில்லை. அப்படியே நம்ம கரண்டிலே மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். ஈஸியாக அப்படியே நமக்கு மசிஞ்சு வந்துடும். அவ்வளோதான். நம்ம பருப்பு இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ நாம் ஒரு கடாய் வச்சு தாளிச்சிக்கலாம் குழம்பு. இதுக்காக நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2.5 ஸ்பூன்ஸ் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் தாளிக்கிறதுக்காக. அதோட ஒரு வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அதுக்காக நாம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி வதக்கணும். சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இது நல்லா வதங்கி வந்த பிறகு இதோட தேவையான அளவுக்கு கருவேப்பிலை இது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கருவேப்பிலையும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கிடுச்சு. இப்போ நாம் இந்த ஸ்டேஜில் நான் ஒரு தக்காளி நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நாம் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பில் நான் ஒரு தக்காளியும் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துருக்கேன். ஸோ இதில் நான் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ஆட் பண்ணி வதக்கி விடுறேன். இதோட கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் டோட்டலாக கூட 2 வெங்காயம் 2 தக்காளி பருப்போடு ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா ஜஸ்ட்டு வரமிளகாய் கிள்ளி போட்டு தாளித்து அப்படியே சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம். அது இன்னும் ஈஸியாக இருக்கும். நானும் சில டைம் அப்படியே செய்வேன். நம்ம டைம் இல்லாதப்போ அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும் பருப்பு மட்டும் வேக வச்சு அதை பருப்பும் பூண்டு மஞ்சள் அது மட்டும் ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துகிட்டு வெங்காயம் தக்காளி டோட்டலாக இந்த மாதிரி நீங்கள் வதக்கி நீங்கள் சாம்பார் தாளிச்சிக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் பருப்போடு நீங்கள் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி வேக வச்சு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட் இருக்கும். ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இப்போ இதோட 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். சாம்பார் மிளகாய்த்தூள் தான். இது நம்ம வீட்லேயே எல்லாம் சேர்த்து அரைக்கிற மிளகாய்த்தூள். இது 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 1/2 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நாம் 1 ஸ்பூன் மஞ்சள் பருப்பில் ஆட் பண்ணியிருக்கோம். இது நான் வச்சுருக்கு சின்ன ஸ்பூன் தான். அதனால் இன்னும் நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதோட பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பருப்புலேயே ஆட் பண்ணிட்டீங்கன்னா இதில் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் பருப்பில் மறந்துட்டேன். அதனால் இந்த இடத்துல நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதோட பியூரியும் இதோட ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அது நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப திக்காக இருந்தாலும் நமக்கு நல்லா இருக்காது. அதே சமயம் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நமக்கு அந்த டேஸ்ட் இருக்காது. ஸோ மீடியமாக ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் இது எப்போவுமே. ஏன்னா முருங்கைக்கீரை சாம்பார் நமக்கு அதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நான் தேவையான அளவுக்கு தண்ணி அந்த குக்கரை நல்லா அலசி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா நமக்கு கொதித்து வரணும். ஏன்னா நம்ம முருங்கைக்கீரை இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஆட் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி சாம்பார் நமக்கு நல்லா பதத்துக்கு கொதித்து வரணும். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். இந்த சாம்பார் ரெசிப்பியில் உப்பு புளிப்பு காரம் எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் ஆட் பண்ணிக்கோங்க. இது முருங்கைக்கீரை இந்த அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன்.
நீங்கள் கூட குறைய கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பத்தை பொறுத்து தான். நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் சாம்பார் நல்லா கொதிச்சு வருது, நமக்கு இறக்கக்கூடிய பக்குவம் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நம்ம ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, ஏன்னா முருங்கைக்கீரை வந்து கலரே மாறி போயிடும். இது சீக்கிரமாகவே நமக்கு வெந்து வந்துடும். அந்த கொதி நிலைமையிலே நாம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், நல்லா வெந்து வந்துடும் முருங்கைக்கீரை. நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். பாருங்கள் முருங்கைக்கீரை நல்லா கொதிச்சு வருது, ஒரு கொதி விட்டால் போதும். இப்போ நாம் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. முருங்கைக்கீரை போடுறதுக்கு முன்னாடி உப்பு காரம் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இறக்குற ஸ்டேஜில் நீங்கள் முருங்கைக்கீரை ஆட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட் இருக்கும். ரொம்பவும் நம்ம அதை வேக வச்சோம்னா நல்லா இருக்காது டேஸ்ட்டு சாம்பார். பாருங்கள் நல்லா ஒரு கொதி 2 கொதி வந்த பிறகு நீங்கள் சாம்பாரை ஆஃப் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். நமக்கு இந்த ஸ்டேஜ் போதும். இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நமக்கு முருங்கைக்கீரை ஒரு சீசனில் தான் நல்லா கிடைக்கும், பூச்சி இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி நிறைய முருங்கைக்கீரை ரெசிபீஸ்லாம் செஞ்சு நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். அதே சமயம் முருங்கைக்கீரை நிறைய கிடைக்கும்போது அதை நாம் பவுடராக கூட செஞ்சு எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை பவுடரை எப்படி செய்து நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம், ஒரு லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது போல் நாம் முருங்கைக்கீரை நிறைய நமக்கு அவைலபிளாக இருக்கும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபி செஞ்சு நாமளும் சாப்பிட்டு பிள்ளைங்களுக்கும் கொடுத்து ஹெல்த்தியாக இருக்கலாம். ஏன்னா முருங்கைக்கீரையில் அவ்வளோ அயன் சத்து இருக்குது. எப்போவுமே அயன் குறைபாடு உள்ளவங்க நிறைய முருங்கைக்கீரை அதன் காம்பெல்லாம் வச்சு சூப் வச்சு குடிப்பாங்க. அதே சமயம் இந்த போல் டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் நம்ம சாப்பிடும்போதும் அது நம்ம உடலுக்கு ரொம்பவும் நல்லது, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நாங்கள் ஆல்ரெடி முருங்கைக்கீரை மசியல், முருங்கைக்கீரை பவுடர் எல்லாமே நாங்கள் லோட் பண்ணியிருக்கோம். லிங்க்ஸ்லாம் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் ஹெல்த்தியான ரெசிபிஸ் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை, உங்கள் டேஸ்ட் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி, நீங்களும் ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஹெல்த்தியா இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.